வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பனிப்போர் தொடங்கியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. திருபுவனையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல் இரவில் தீ வைத்து எரிப்பு. மர்ம கும்பலை கைது செய்ய கோரி திமுக ஆர்ப்பாட்டம். கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு லாட்டரி சீட்டு விற்பனை. தமிழக வாலிபர் 3 பேரை கைது செய்த போலீசார். தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் புதுவை மாநில மணி பாலகிருஷ்ணா வீர விளையாட்டு கழக வீரர் வீராங்கனைகள் சாதனை. ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தல். இனி விரிவான நிகழ்வுகள். ஆளுநரை மாற்ற கோரி புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சரிடம் முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை அவர் நிராகரித்து விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. காஷ்மீர் தாக்குதல், ராணுவ தாக்குதல் தொடர்பான விவாதிக்க கோரியும் பிரதமர் மோடி மௌனம் காக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பாக காங்கிரஸ் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் மோடி பதில் தர வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானங்கள் பிடிக்கப்பட்டு உளவாய்க்காலில் தயாரிப்பு இடத்தை தமிழக போலீசார் கண்டறிந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த இடம் அமைச்சர் ஒருவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடம். தமிழக போலீசார் கலால் துறையினர் நடவடிக்கை எடுத்த நிலையில் புதுச்சேரி கலால் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது. கையூட்டல் பெற்றுக்கொண்டு சிறிய போலி மதுபான தொழிற்சாலைகள் இங்கு இயங்கி வருகிறது. புதுச்சேரி காவல்துறை ரஞ்சத்தில் மூழ்கி உள்ளது. ஏற்கனவே சந்தனக்கட்டை பிடிக்கப்பட்ட வழக்கில் தற்போது போலி மதுபானங்கள் தயாரிப்பு வழக்கும் உள்ளதாக பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கும் எனக்கும் ஒத்துவரவில்லை, அவரை மாற்ற கோரியுள்ளார். ஆனால் அதற்கு மாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையே பனிப்போர் நீடிக்கிறது. முதலமைச்சருக்கு நாற்காலிதான் முக்கியம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். திரு ரங்கசாமி அவர்கள் வழி அனுப்ப வந்திருக்கிறார். அவர் வாகனத்தில் ஏறும் பொழுது அவர் சந்தித்து ரகசியமாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இந்த துணைநிலை ஆளுநர் எனக்கு ஒத்து வராது, அவரை மாற்ற வேண்டும் என்று ரங்கசாமி அவர்கள் அந்த மத்திய அமைச்சரிடம் ரகசியமாக பேசியிருக்கிறார். ஒரு தலையை உள்ள நுழைச்சு பேசியிருக்கிறார். பாத்தீங்களா? இல்ல உங்ககிட்ட நான் காட்டணும் இல்ல, அப்புறம் நான் அதை பொய்யா சொல்றேன்னு சொல்லுவீங்க. பாருங்க, இதுதான் அந்த வீடியோ. தலையை உள்ள நுழைச்சு கண்ணாடிக்குள்ள போய் அவர்கிட்ட துணைநிலை ஆளுநரை மாத்தணும், அவர் எனக்கு ஒத்து போகலன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். உங்களுக்கு வாய்ஸை பத்தி நீங்க கேக்குறீங்களா? நான் சொல்றேன், சொல்லியிருக்காரு. அவர் முடியாது என்று கூறியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த திரு மன்சுக் மண்டாவியா அவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் அங்க செயலாளர் ஸ்பெஷல் செக்ரட்டரியா இருந்தாரு. இந்த துணைநிலை ஆளுநர் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதனால அது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரங்கசாமி அவர்களுக்கு யார் நியாயமாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு பிடிக்காது, அவளை மாற்ற வேண்டும் என்று போர்க்கொடி தூக்குவார். இப்ப அவருடைய டார்கெட் அதாவது ரங்கசாமி அவருடைய டார்கெட் தலைமைச் செயலாளர், துணைநிலை ஆளுநருடைய செயலாளராகிற மணிகண்டன், அப்புறம் துணைநிலை ஆளுநர். இதான் அவருடைய டார்கெட். அதாவது ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அதாவது விதிமுறைகளுக்கு இல்லாத ஒரு ஆட்சி நடக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஊழல் ஆட்சி நடக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது புதுச்சேரி மாநிலத்துல எதிர்கட்சிகளாக இருக்கிற நாங்கள் விட்டு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், எதிர்த்து போராடுவோம். ஏன்னு சொன்னா மாநில மக்களுடைய நலன் எங்களுக்கு முக்கியம், மாநிலம் முக்கியம், மாநில வளர்ச்சி முக்கியம். இப்ப பாருங்க, அதாவது எந்த அதிகாரி வந்தாலும் அவரை உடனே மாத்துவார். இதான் இவருடைய வேலை.
அதாவது பல பல திட்டங்கள் கிடப்பில் கிடங்கு. அதாவது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கம் மத்திய இந்த ஊழல் ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்தியதால் மர்ம நபர்களை கைது செய்ய கோரி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு திறப்பதாக இருந்த நிலையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை நேற்று இரவு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்தனர். இதனை அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திமுக தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் மற்றும் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமையிலான திமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். மேலும் தீ வைத்து கொளுத்தப்பட்ட நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் திமுகவினர் ஒன்றாக இணைந்து மர்ம நபரை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு லாட்டரி சீட்டு விற்ற தமிழக வாலிபர் மூவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட வெளி மாநில லாட்டரி சீட்டு விற்பதாக வந்த புகாரை தொடர்ந்து நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கரியமாணிக்கத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது கரியமாணிக்கம் வேளாண் கலன் அருகே பைக்குகளுடன் நின்று தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்று கொண்டிருந்த மூவரையும் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் திருச்சியை சேர்ந்த கார்த்திக் ராஜா, கரூரை சேர்ந்த சோமேஸ்வரன், சுப்பிரமணியன் என்பதும் இவர்கள் பிற மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விளம்பரப்படுத்தி 3 இலக்கு கேரளா லாட்டரி சீட்டுகளை விற்றது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து லாட்டரி சீட்டு ரூபாய் 12,700 பணம், ஒரு பைக், ஒரு ஸ்கூட்டர், 4 மொபைல் போன், ரசீது புத்தகம், சிக்கிம் மாநில லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மூவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உசுடு தொகுதி ராமநாதபுர பகுதியில் உள்ள கோகிலாம்பாள் நகர் மற்றும் சீனிவாசா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உசுடு தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுர பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச நகர் பகுதிக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கோகிலாம்பார் நகர் பகுதிக்கு 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் முயற்சியின் ஆணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், உசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் பாமக ரமேஷ், சீதாராமன், முருகன், சுந்தரமூர்த்தி, தில்லானா, கட்சி கிளை தலைவர் பந்தல், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தலை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்து நீர்மோர் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் அவர்கள் சொந்த செலவில் இலவச நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க இளநீர், வெள்ளரி பழம், தர்பூசணி பழம்,
மோர் மற்றும் நீர் வழங்கினார். மேலும் ஏழை எளியோருக்கு தட்டு வண்டி, பூக்கடை ஸ்டால் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சரவணன், பன்னீர்செல்வம், பாரதி ராஜா, கட்சி பொறுப்பாளர்கள் கீதா, அசோக், பொன்னியம்மாள், சுமதி, செல்லா என்கிற ஜெயபால், அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மங்களம் தொகுதி திமுக பிரமுகர் முரளியின் தந்தை சுப்பிரமணியன் அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு காய்கறி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகம் மங்களம் தொகுதி பிரமுகர் MS முரளியின் தந்தை சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அரியூர் அரசு பொது மருத்துவமனை அருகே நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் மங்களம் தொகுதி முன்னாள் துணை செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, முருகதாஸ், ரமேஷ், சுரேஷ், ஸ்ரீஹரி, மணிகண்டன், சீதாராமன் மற்றும் கண்டமங்கல ஒன்றிய கவுன்சிலர்கள் சம்பத், கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு காய்கறி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முருகன், தேவகுமார், முரளி மற்றும் பாலமுருகன், மூர்த்தி மற்றும் ஏராளமானோர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டாவில் நடந்த தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் புதுவை மாநில மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழக வீர வீராங்கனைகள் 70 பேர் பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளனர். புதுவை மாநில மணி பாலகிருஷ்ணா வீர விளையாட்டுக் கழகத்தின் பயிற்சி பெற்ற சிலம்ப வீரர்கள் கடந்த 7ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டாவில் நடந்த தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்றனர். 9 வயது முதல் 17 வயது வரை நடந்த தேசிய சிலம்பம் விளையாட்டு போட்டியில் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி வீரர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்றனர். இதில் புதுவை மணி பாலகிருஷ்ணா வீர விளையாட்டு கழக வீரர்கள் 50 பேர் முதல் பரிசையும், 12 பேர் 2ஆம் பரிசையும், 8 பேர் 3ஆம் பரிசையும் பங்கேற்ற வீரர்களில் 100 பேர்களில் 70 பேர் பரிசுகளை குவித்தனர். இது மட்டுமல்லாது தமிழ்நாடு, கர்நாடகா வீரர்களை மிஞ்சும் அளவிற்கு தங்களது தனி திறமையை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர். வழக்கம் போல் மதுரை சிலம்ப வீரர்கள் அதிக பரிசுகளை பெற்று வந்தனர். தற்போது மதுரை சிலம்பம் வீரர்களை பின்னுக்கு தள்ளி புதுவை வீரர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்று அனைவரது பாராட்டும் வகையும் அமைந்துள்ளது. வெற்றி பெற்ற புதுவைக்கு திரும்பிய வீரர்கள் முருங்கம்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோயில் வளாகத்தில் வரவேற்பு விழா நடந்தது. இதில் சிலம்பம் பயிற்சி ஆசான் சங்கர், இளங்கோ, சோமசுந்தரம், முத்து ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இந்த விளையாட்டு போட்டியில் பங்கேற்று தொட்டபெட்டாக்கு சென்ற 100 வீரர்களுக்கு தங்களது சொந்த நிதியில் பேருந்து வசதி ஏற்படுத்தி செய்து கொடுத்த சமூக சேவகர் கர்ணா என்கிற மனோகர் மற்றும் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சை வாழியம்மாள் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு பரிசு மற்றும் சிற்றுண்டி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை பாஸ்கர், சரவணன், மணிபாலா, பிரவீன், திலீப், விக்ரமாதித்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர்களை, வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளையும் பாராட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவாவின் நூதன பஞ்சலோக விக்ரம் பிரதிஷ்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நல சங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாத சேவா அறக்கட்டளை சார்பில் ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவாவின் நூதன பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்ட விழா மற்றும் சங்கத்தின் 17ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ 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 ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத்வாத சுவாமிகள் அனுகிரகத்தால் சங்க மூர்த்த உறுப்பினர் துரைசாமி ஐயர் அவரின் பெரும் நிதி உதவியால் ஜெகத்குரு
காஞ்சி காமகோடி பீடாபதி ஸ்ரீ 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 சங்கர சந்திரசேகர் மகா பெரியவா நூதன பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பிரதிஷ்டத்தை அபிஷேகம் அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்த கோடிகள் மற்றும் புரோகிதர் மற்றும் பிராமண நலசங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காது என்று மத்திய அரசு கைவிட்ட நிலையில் மக்களை ஏமாற்றும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காகவும் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவதாகவும் தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளேன் என்று கூறி மக்களை ஏமாற்றினார் என்றும், ஆனால் சாதாரண சட்டமன்ற நடைமுறை திட்டத்தை தவிர வேறு எதையும் சாதித்ததாக தெரியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காது என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி உடனடியாக டெல்லிக்கு சென்று மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற்று தர வேண்டும் என்றும், மாநில அந்தஸ்து கொடுக்காத மத்திய அரசுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று கூறி கூட்டணியை விட்டு வெளியேறி மக்களுடன் கூட்டணி வைத்து மக்கள் முதல்வர் என்பதை நிரூபித்து இருக்க வேண்டும். இந்த 4 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனைக்காக ஒரு முறை கூட முதல்வர் டெல்லிக்கு செல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு மக்களை பற்றிய கவலை இல்லை என்றும், முதல்வர் பதவிதான் முக்கியம். இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட முதல்வர் அவர்கள் தனது சுய நலத்திற்காக மக்களை ஏமாற்றி மாநில அந்தஸ்து மாயாஜால விஷயத்தை கையில் எடுத்துள்ளார் என மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.